ஹலோ கைஸ், இது மூவிஸ்டா கிரிஞ்சாக இருக்குல்ல. போக போக கொஞ்சம் பெட்டராக சொல்ல பழகிக்கிறேன். இப்போதைக்கு கண்டென்ட்குள்ளே போயிடலாம். இந்த வாரம் நிறைய அப்டேட் வந்துகிட்டே இருந்தது. அதெல்லாம் மொத்தமாக சேர்த்து ஒரே வீடியோவில் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மார்வல் அண்ட் டிசி அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். இப்போதைக்கு நம்ம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்தோட ட்ரெய்லரை மொத்தம் 7 கட்டாக பிரிச்சிருக்குன்னு சொன்னாங்களே. இப்போ வரைக்கும் ஒரு 4 ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. மோர் லைக் ஒரு குட்டி டீசர் மாதிரி. அதில் என்னென்னலாம் காமிச்சிருக்காங்கன்னா, முதல்ல நம்ம கேப்டன் அமெரிக்கா கிறிஸ் எவன்ஸ் ஸ்டீவ் ராஜர்ஸாக ரிட்டர்ன் ஆக போகிறேன்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது டீசரில் நம்ம தோர் கிறிஸ் எம்ஸ்வொர்த் திரும்ப தோராக ரிட்டர்ன் ஆக போகிறேன்னு சொல்லிட்டாங்க. மூணாவதாக நம்ம எக்ஸ்மென்ஸ் காமிச்சிருந்தாங்க. எக்ஸ்மென்ஸ் திரும்ப ரிட்டர்ன் ஆக போகிறேன்னு சொல்லிட்டாங்க. அதை தொடர்ந்து நாலாவதாக வக்காண்டியன்ஸ் அப்புறம் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் 2 பேருமே ரிட்டர்ன் ஆக போகிறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போதைக்கு மீதி இருக்கிற மற்ற டீம்ஸை தான் காமிக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. மீதி இருக்கவங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதல்ல தண்டர் போல்ட்ஸ், அதாங்க நம்ம நியூ அவெஞ்சர்ஸ், அவங்கள அடுத்த டீசரில் காமிக்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து அடுத்த டீசரில் நம்ம ஒரிஜினல் அவெஞ்சர்ஸ், அதான் நம்ம கேப்டன் அமெரிக்கா சாமுவல்சன் கீழே இருக்கிற பழைய ஒரிஜினல் அவெஞ்சர்ஸ் எல்லாம் வச்சு ஒரு டீசர் கொடுக்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதோட ஃபைனல் 7th டீசராக நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியரோட டாக்டர் டூமை பேஸ் பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா இன்னொரு டீம் கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸியுமே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள இன்னொரு டீமோடு சேர்த்து 2 டீமையும் ஒரே டீசரில் கூட கொடுக்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கான ஃபுல் ஃப்ளெக்ஸ்டு ட்ரெய்லர் எப்போ தான் வரும் சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுக்கான அப்டேட் தான் இப்போ வந்திருக்கு. February 8 சூப்பர் போல் ஈவெண்ட்டில் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கான ட்ரெய்லரும் கொடுப்பாங்க சொல்லிட்டு இருக்காங்க. 100% கன்ஃபார்ம் ஆகலை. இருந்தாலும் டேட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போதைக்கு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட டைம் கிளாக் ஆன் ஆயிடுச்சு. எப்படி என் கேமுக்கு பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு ப்ரொமோஷன் தான் டூம்ஸ்டேக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் ட்ரெய்லர் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு அதே படத்தில் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேலேயே இப்போ இன்னொரு அப்டேட்டும் வந்திருக்கு. நம்ம குயிக் சில்வர் ஒருத்தர் இல்லை 2 குயிக் சில்வரும் இந்த படத்தில் ரிட்டர்ன் ஆக போகிறாங்களாம். ஆல்ரெடி அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரானில் பார்த்தேன் ஆரன் டெய்லர் ஜான்சன், அப்புறம் எக்ஸ்மேனில் பார்த்த ஈவான் பீட்டர்ஸ், இவங்க 2 பேருமே ரிட்டர்ன் ஆக போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் கிளம்பியிருக்கு. முக்கியமாக ஆரன் டெய்லர் ஜான்சனுக்கு குறைஞ்ச டைமுக்குள்ளே நிறைய சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் காப்பாற்றுற மாதிரி ஒரு தனி சீக்வன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸை ஆல்ரெடி நம்ம எக்ஸ்மேன் படத்தில் ஈவான் பீட்டர்ஸை வச்சு பார்த்துருப்போம். இப்போதைக்கு அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸை ஆரன் டெய்லர் ஜான்சன் குயிக் சில்வருக்கு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்லேயே அப்படி ஒரு சீக்வன்ஸ் தான் நம்ம பார்த்துருக்க வேண்டியது. ஆனால் அதுக்கப்புறம் புல்லட்டில் அடி வாங்கி சாகிற மாதிரி ஒரு ஒஸ்டான டெத்தை கொடுத்துட்டாங்க. இப்போதைக்கு அதுக்கு ஒரு பதில் சொல்கிற மாதிரி வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் மேன் அலைவ்ன்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் கொடுத்தா நல்லா தான் இருக்கும். டேனியல் ஆர்பிகே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர்கிட்டேருந்து இன்னொரு அப்டேட் வந்திருக்கு. நம்ம மார்வல் ஜோ கீரி நம்ம ஸ்டீவுங்க அவரை இப்போதைக்கு எம்சியூவில் கேஸ் பண்ணலாம், ஒரு நல்ல ரோலுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்வல் யோசிச்சுட்டு இருக்காங்களாம். இப்படி ஒரு அப்டேட் வரப்போகுதுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 ரிலீஸ் ஆகும்போதே தெரியும். கண்டிப்பாக மார்வல் எப்படியாவது ஸ்டீவ் ஆக்டரை எம்சியூவில் ஏதாவது ஒரு ரோலுக்கு கேஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வரும் முன்னாடியே யோசித்து வச்சுருந்தேன். அதே மாதிரி இப்போ நடந்திருக்கு. இந்த அப்டேட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போதைக்கு நம்ம ஸ்டீவை எம்சியூக்குள்ளே எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி எடுத்துகிட்டு வந்தால் எந்த ரோல் கொடுத்தா நல்லாயிருக்கும்? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் ஸ்பைடர்மேன் அப்டேட். ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேயில் இப்போதைக்கு வெனாமை இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்காங்களாம். சிம்பியாட் சூட்டுமே கொடுக்க போகிறாங்களாம். கிரவுண்டடான ஸ்டோரின்னு சொல்லிட்டு திடீர்னு வெனாமெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லும்போது சொதப்பிடுவாங்களான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயம் இருக்க தான் செய்யுது. நான் என்ன எதிர்பார்த்தேன்னா வெனாமை சீக்ரெட் வாசல் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரிஜினலாக காமிக்கில் ஃபஸ்ட்டு டைம் சீக்ரெட் வாசல் தான் நம்ம ஸ்பைடர்மேனுக்கு சிம்பியாட் சூட் கிடைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதையே அப்படியே லைவ் ஆக்ஷன் எடுத்துகிட்டு வராங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போதைக்கு ஸ்பைடர்மேன் 4லேயே சிம்பியாட் சூட் கிடைக்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் எப்படி கொடுக்குறாங்கன்ட்டு. அதோட எக்ஸ்ஃபோர்ஸ் மார்வல் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸ்ஃபோர்ஸ் படத்தை எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அது பெருசாக கண்டுக்காமலே விட்டுட்டாங்க. இப்போ அந்த படத்துக்கான ஒரு சின்ன அப்டேட் வந்திருக்கு. எக்ஸ்ஃபோர்ஸ் படம் இப்போதைக்கு வேயாந்த ப்ரொடக்ஷன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அப்டேட் வந்தது டேனியல் ஆர்பிகே கிட்ட இருந்து தான். அவரோட அப்டேட்டை முழுசாக நம்பவும் முடியாது, அதுக்காக உதறி தள்ளவும் முடியாது. நிறைய அப்டேட் அப்படியே நடந்திருக்கு. ஸோ இதுவும் நடக்கும், நம்புவோம். இதோட மார்வல் அப்டேட் முடிஞ்சுது. இதை தொடர்ந்து டிசி கிட்ட பார்த்தோம்னா ப்ளூ பீட்டில் ஆக்டர் ஜோலோ மேரண்டுனா அவர் திரும்ப ப்ளூ பீட்டிலாக டிசியூவில் ரிட்டர்ன் ஆக போகிறாருன்னு சொல்கிறாங்க. ப்ளூ பீட்டில் பார்ட் 2 வருமானு கேட்டிங்கன்னா அதுக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. ஏன்னா இப்போதைக்கு ஜேம்ஸ் கன் நிறைய ப்ராஜெக்ட்ஸில் இன்வால்வ் ஆகிருக்காரு. அதெல்லாமே வெயிட்டிங்கில் இருக்கும்போது திடீர்னு ப்ளூ பீட்டில் கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். டெக்னிக்கலாக டிசியூவில் ஃபஸ்ட்டு படமாக ப்ளூ பீட்டில் தான் வர வேண்டியது. படம் அந்தளவுக்கு பெரிய சக்ஸஸ் ஆகலை. அதோட ஜேம்ஸ் கன் கிரேச்சி கமெண்டர்ஸ் அப்புறம் சூப்பர்மேனை வச்சு டிசியூ ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆனால் அந்த படத்தை யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு சோலோ படம் மாதிரி தான் வந்திருக்கும். என்ன தான் டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸில் ஒரு படமாக இருந்தாலும் அதை அந்த டைமில்
அப்படி எடுத்துகிட்டு போவேன்னா இதை ஒரு சோலோ படமாகவே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த படத்துக்கான எந்த ஒரு லிங்க்கும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு தனி டிசி மூவி மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. இந்த பக்கம் பீஸ் மேக்கராக ஜான்சினாவே எடுத்துகிட்டு வரும்போது ப்ளூ பீட்டில் எடுத்துகிட்டு வர்றதுன்னு அவ்வளோ கஷ்டம் இல்லை. அதனால் அதே ஆக்டர் திரும்ப ரிட்டன் ஆகிறாரு. ரொம்ப யங்கான ஆக்டருங்க. அவரை வேஸ்ட் பண்ணுறவங்களும் சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. டேரக்டர்கிட்ட தான் இந்த ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இது உண்மையாக நம்பலாம். அடுத்ததாக பேட்மேன் 2ல் ஆல்ரெடி ஸ்கார்லெட் ஜோஹான்சன் கேஸ்ட் பண்ணதை சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போதைக்கு இன்னொரு மார்வல் ஆக்டரையுமே கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. செபாஸ்டியன் ஸ்டான் நம்ம பக்கிங்க இப்போதைக்கு அவரை பேட்மேன் 2ல் டூ ஃபேஸை கேஸ்ட் பண்ணியிருக்காங்களாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டூ ஃபேஸை செட்டாக வர மாட்டாரா? எனக்கு கொஞ்சம் ஓகே தான். பர்ஃபெக்டான கேஸ்டிங்லாம் நான் சொல்ல மாட்டேன். டிசி சைட் பெருசாக எந்த ஒரு அப்டேட்ஸும் இல்லை. இவ்வளோ தாங்க டிசி அப்டேட்ஸ். இதுக்கப்புறம் ஹாலிவுட் சைட் போனோன்னா நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம சோனிக் படத்தோட பார்ட் 4 அதில் ஜிம் கேரியை திரும்ப ரிட்டர்ன் கூட்டின்னு வர போகிறாங்களாம். இதுக்கு எதுக்கு அவர் ரிட்டையர் ஆனாருன்னு தெரியல. பேசாமல் நான் சோனிக் படத்தில் மட்டும் நடிச்சிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பத்திரம் எழுதி கொடுத்து போயிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். அவர் போகிறாரு, திரும்ப இந்த படத்துக்காக கூட்டிகிட்டு வராங்க. இதே தான் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. அதுவும் ஒரு வகையில் நல்ல விஷயந்தான். அவர் எல்லாமே எப்படி அடுத்தடுத்த படம்லாம் பார்க்குறது. அடுத்ததாக காஞ்சோரியன் 5. இப்போதைக்கு காஞ்சோரியன் படத்தோட ப்ரீக்வல் மூவியை பிளான் பண்ணியிருக்காங்களாம். அந்த படம் தான் காஞ்சோரியன் பேரில் வந்த படங்கள்லேயே ஃபஸ்ட்டு ஸ்டோரியாக இருக்க போதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க டைம்லைன் படி. இதை தவிர இந்த படத்தோட பேரையும் ரிலீஸ் டேட்டும் தவிர பெருசாக எதுவும் தெரியல. இந்த படத்தோட பேர் காஞ்சோரியன் ஃபர்ஸ்ட் கமிஷன். ரிலீஸ் டேட் என்னைக்குன்னா செப்டம்பர் 10, 2027. அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக போகுது. பார்க்கலாம். அடுத்து ஹவு டு ட்ரெயின் யூ ட்ராகன். அந்த படத்தோட லைவ் ஆக்ஷன் மூவி வந்ததில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமேட்டட் மூவி அடாப்டேஷன். யாருன்னா மிஸ் பண்ணியிருந்தீங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். பார்ட் 1 உண்மையிலே தரமான மூவியாக இருந்தது. அதை தொடர்ந்து பார்ட் 2 கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்போதைக்கு அதில் கேட் பிளான்ஷெட் இவங்களை ஹிக்கப்போட அம்மா வல்காவாக கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. பார்ட் 2 அனிமேட்டட் மூவியில் இவங்க தான் ஹிக்கப்போட அம்மாவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்தவங்க. இப்போதைக்கு அவங்களையே லைவ் ஆக்ஷன்லேயும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு நல்ல விஷயங்க. நல்ல ஒரு பெரிய ஆக்ட்ரஸ். பார்க்கலாம். அதோட ஃபைனலாக ஃபினியஸ் அண்ட் ஃபர்ப். எத்தனை பேர் சின்ன வயசில் பார்த்துருக்கீங்க? உங்களோட சின்ன வயசில் உங்களுக்கு இருக்க கற்பனை திறன்லாம் அப்படியே தூண்டி வெளியே கொண்டு வர அளவுக்கு கொடுத்துருப்பாங்க. சின்ன வயசு கனவுகளை இந்த சீரீஸை பார்த்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிப்பீங்க. அப்படி ஒரு தரமான அனிமேட்டட் ஷோ இப்போதைக்கு டிஸ்னி அதோட ஒரு புது மூவி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லைவ் ஆக்ஷன்லாம் கிடையாது, அனிமேட்டட் தான். இந்த மூவியோட ஸ்டோரி பிளாட்டுமே கிடச்சிருக்கு. டாக்டர் டூஃபென்ஸ் ஸ்மித் இருக்கார்ல, லாஸ்ட்டாக அவர் கண்டுபிடிச்ச டைம் ட்ராவல் மிஷின் வந்து அவருக்கே பேக் ஃபயர் ஆகி மொத்த டைம் லைனையுமே கொலாப்ஸ் பண்ணி விட்டுது. அதனால் என்ன நடக்குதுன்னா பாஸ்ட் டைம் லைனில் ஃபினியஸோட அம்மாவும் ஃபர்போட அப்பாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணிக்கவே இல்லையா. இதனால் என்ன நடக்குதுன்னா ஃபினியஸும் ஃபர்பும் பிரதர்ஸாகவே இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் தனித்தனியாக அவங்களுடைய நார்மல் லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்காங்களாம். நீங்கள் ஃபினியஸ் அண்ட் ஃபர்ப் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து நார்மலான லைஃப்பை வாழ்கிறவங்களே கிடையாது. தினமும் புதுசாக ஏதாவது ஒரு இன்வென்ஷன் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு அதனால் வர பிரச்சனையெல்லாம் அதுக்கப்புறம் சால்வ் பண்ணி ஒரு சூப்பர் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அவங்களோட லைஃப்பை பார்க்கும்போது. ரெண்டு பேருமே சும்மா ஒரு இடத்துல உட்கார வைக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு பசங்களை இப்போதைக்கு இந்த மாதிரி லைஃப்பில் மாறினதுக்கப்புறம் அந்த டைம் லைன்லேயுமே பெரிய பிரச்சனை ஆகுது. ஸோ இந்த பிரச்சனை வந்து பெருசாக போய் முடியறதுக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களோட டைம்லைனை எப்படி திரும்ப மாற்றினாங்கன்னு சொல்லிட்டு இந்த கதை வந்து நகரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸ்டோரி பிளாட்லாம் கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஃபினியஸ் அண்ட் ஃபர்பை. ஸோ நான் வெயிட் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். அவ்வளோதான் இந்த வாரத்துக்கான அப்டேட். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.